அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, வணிக பெருமக்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மின்கட்டண உயர்வுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் என்று சொல்வதை விட நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த விடிய அரசு மக்களினுடைய இல்லங்களுக்குள் சென்று மின்சாரத்துறையை வைத்து நடத்துகிற வழிப்பறிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால்தான் அது சரியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கூற்று. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். செப்டம்பர் பதவி ஏற்று முதல் ஆண்டு செப்டம்பர் 2022 ஒரு முறை மின்கட்டணத்தை உயர்த்துகிறார். அடுத்து ஒரே ஆண்டு அதே செப்டம்பர் 2023 இரண்டாவது முறை மின்கட்டணத்தை உயர்த்துகிறார். யார் உயர்த்துகிறார்? நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னாலே கரண்ட தொட்டா சாக்கடிக்கும், அதிமுக ஆட்சியில கரண்ட் பில்ல தொட்டாலே சாக்கடிக்குது, கேட்டாலே சாக்கடிக்குதுன்னு வசனம் பேசிய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையும் செப்டம்பர் மாதத்திலே கூட்டார். சரி, இதோட முடிந்துவிடும், இந்த சுமையோடு முடிந்துவிடும் என்று பார்த்தா அடுத்து மூன்றாவது ஆண்டு. எப்ப? சட்டமன்றத்தில் இப்ப இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில வக்கணையா ஜெயிச்சுட்டு நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஓட்டு தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய ஒரே ஜனநாயக ஆயுதமான வாக்கை விலை கொடுத்து வாங்கி வெற்றி பெற்றுவிட்டு இன்றைக்கு அந்த வெற்றிக்கு பிறகு ஒரே வாரத்திலே நீங்கள் மூன்றாவது முறையாக செப்டம்பர் மாதம் வரை கூட காத்திருக்க பொறுமை இல்லாமல் ஜூலை 1ஆம் தேதி பின் தேதியிட்டு 1ஆம் தேதியிலிருந்தே கரண்ட் பில்லை ஏற்றுறேன்னு சொல்லி 5% இன்றைக்கு ஏற்றி இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசையும் அவருடைய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் எதிர்த்துத்தான் இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் எடப்பாடியாருடைய குரலாக, தமிழ்நாட்டில் இருக்கிற சாமானியர்களுடைய குரலாக இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். அன்புக்கினியவர்களே, நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த முதலமைச்சரும் துறை அமைச்சரும் என்ன சொல்றாங்க? நம்ம இங்க கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மின்வெட்டில் இருந்து, இந்த மின்கட்டண உயர்வில் இருந்தும் தப்பிக்க இயலாமல் துடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் விளக்க விடுறான். ஒன்னும் பெரிய ஏற்றம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்ன போய் நாங்க பெருசா ஏற்றிட்டோம்? 20 பைசால இருந்து 55 பைசா ஏத்திருக்கோம். யார் கொடுக்கிற விளக்கம்? திமுகவினுடைய துறை அமைச்சரும் முதலமைச்சரும் சொல்றான். 3 விளக்கம் சொல்றான். ஒண்ணு, 55 பைசா தாங்க அதிகமா ஏத்திருக்கோம். ரெண்டாவது என்ன சொல்றாங்க? உதய மின் திட்டத்துல அதிமுக கையெழுத்து போட்டனால தாங்க நாங்க ஏத்த வேண்டியதா போச்சு, மத்திய அரசு எங்களை ரொம்ப நிர்பந்திக்குதுங்க. மூணாவது என்ன சொல்றான்? 1 கோடி பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 1 கோடி பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எப்படி இருக்குங்க? கருணாநிதி எப்படி கசப்பு மருந்து கொடுப்பதிலே வல்லவரோ அதுபோல் மக்களையாக பேசி மக்களை வஞ்சிப்பதிலே ஸ்டாலின் வல்லவர் என்பதைத்தான் இந்த 3 விளக்கங்கள் காட்டுகிறது. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விளக்கம் 20 இருந்து 55 பைசா மட்டும்தான் எங்களுக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்றாரு. 500 யூனிட் உபயோகிக்கிற ஒரு நபர்கிட்ட போனா அவர் 1000 ரூபாய் கட்டியிருக்காரு. அதிமுக ஆட்சியில 1000 ரூபாய்க்கு கீழே கட்டுறாரு. இன்னைக்கு எவ்வளவு கட்டுறாரு? 2000 ரூபாய் கட்டுறாரு. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இப்ப நான் வர்ற வழியில சாப்பிடுற ஹோட்டல் கிட்ட திருச்சி வரகநேரியில இருந்து ஒரு நண்பர் சாமிநாதன், நல்லா தொழில் பண்ணக்கூடியவர், வீடு வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, அண்ணன் தயவு செய்து நல்லா பேசுங்க, எங்களுக்காக பேசுங்க, இந்த ஆட்சி எப்ப முடியும் நல்லா உரைச்சு பேசுங்க. 1500 ரூபாய் தானே உங்க ஆட்சியில நாங்க கட்டணும், சத்தியமா நான் பில்ல கூட கொடுத்துறேன், நீங்க போய் மேடையில காட்டுங்க. இப்ப வர்றப்ப ஹோட்டல்ல சாப்பிடும் போது 4750 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன்னு, சம்மர் வெயில் காலம் வந்தா 7000 ரூபாய் போட்டுருவாங்க போல இருக்குன்னு ஒரு குடியானவன் இந்த அதிமுக ஆர்ப்பாட்டத்தை ஆதரித்து ஆதாரத்தை கொடுத்து விடுங்க என்று இன்றைக்கு சொல்லுகிறார். சென்னை மாதிரி திருச்சி மாதிரி மாநகரில் என்ன தெரியுங்களா? போய் வாடகைக்கு இருப்பான், அவனே 10,000 சம்பளத்துக்கு இருப்பான், ஒரு வாடகைக்கு போவான் ஒரு வீட்டுக்கு. அந்த வீட்டுல போனா ஓனர் என்ன சொல்லுவாரு? தம்பி நீ வாடகை 2000 கொடுத்துரு, கரண்ட் பில்லுக்கு நீ கட்டக்கூடாது, யூனிட்டுக்கு எனக்கு 5 ரூபாய் கூட 6 ரூபாய் கூட அவர் வாங்கி தான் கட்டுவார். இப்ப 4 ரூபாய் 60 காசு இருக்கிற யூனிட் இவர் 7 ரூபாய் வாங்கினார்னா இந்த மின் நம்முடைய கட்டணம் உயர்ந்தா அவர் எவ்வளவு வாங்குவாரு? தம்பி மின்சார கட்டணம் உயர்த்திட்டாங்க, நீ ஒரு 10 ரூபாய் கொடுத்துரு யூனிட். அப்ப வாடகைக்கு இருக்கிறவர்களுடைய நிலையும் இன்றைக்கு சென்னை போன்ற மாநகராட்சியில் இன்றைக்கு கேள்விக்குறியாயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இவ வெறும் 20 பைசா 55 பைசான்னு நேரடியா நாம கட்டுற மின் கட்டணத்தை மட்டும் சுட்டி காட்டுகிறார். அது நேரடியாக ஏற்படுகிற பாதிப்பு. இங்கே அதிமுக எடுத்து வைக்க நினைப்பது மறைமுகமாக தமிழ்நாட்டில் இருக்கிற சாமானியர் தலையில விடுகிற சுமையை பற்றி. இன்னைக்கு இந்த கரண்ட் பில் கட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் காலையில எந்திரிச்சு தோசை சுடணும். ஐயா பசிக்குது, வேலைக்கு போகணும், வீட்டுக்காரன் பண்ண ஒரு தோசை வேணும், போய் தோசை மாவு கடையில போய் நின்னா, என்னடா நேத்து நைட்டு 25 ரூபாய்க்கு வாங்கினேன் தம்பி, 25 ரூபாய்க்கு தோசை மாவு கொடுன்னா, அண்ணே 35 ரூபாய் ஆக்கிட்டோம். ஏன்டா கொலகாரம் அதுக்குள்ள 10 ரூபாய் ஆக்கிட்ட? அண்ணே எப்ப ஸ்டாலின் பின்தேறிட்டு ஜூலை 1 ஏத்தினாரோ நாங்க ராவோட ராவா மாவு விலையை, பாக்கெட் மாவு விலையை ஏத்திட்டோம். ஏன்? கிரைண்டர் சும்மா சுத்தாதுனே, கரண்ட் போட்டா தானே சுத்தம். அப்ப கரண்ட் பில் ஏத்தினா எங்க அடி விழுகுதுங்க? தோசையில அடி விழுகுது. தோசையில நாம சாப்பிடுற தோசையில காலையில வீட்டுக்காரன் பாட்ட பழைய சோறு தான் வாங்கி சாப்பிட்டு போகணும். இன்னைக்கு ஒரு சலூன் கடைக்கு போறோம், நல்லா சந்தோஷமா வெட்டி விடுறான், ஏசி 2-3ல வச்சிடறான், பேனையும் போட்டு விட்டு வெட்டுறான். போகும்போது பில்லு கேட்டா, அண்ணே 150 ரூபா. ஏன்னா தம்பி போன தடவை வெட்டும் போது 100 ரூபா,
இப்ப 150 ரூபா. அண்ணன் ஏசி குழுன்னு இருந்துச்சுன்னு ஸ்டாலின் ரேட்டை ஏத்திட்டாருன்னு நாங்களும் ஏத்திட்டோம். புரியுதா? ரொம்ப வெறுத்து போய் வேர்க்க விறுவிறுக்கு போய் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் எதிர்த்து அப்படி கடைக்குள்ள போனோம். அண்ணன் சில்லுன்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்பாடான குடிச்சுட்டு 10 ரூபா தானப்பா, அண்ணன் 12 ரூபா. ஏன் ஜில்லுன்னு இருந்துச்சு. ஸ்டாலின் ரேட்டை ஏத்திட்டாரு. ஃப்ரிட்ஜ் சும்மா ஓடாதுன்னு கரண்ட் போட்டா தானே ஓடும், ஏத்துறோம். அப்ப ஒரு சாமானியனுடைய அன்றாட வாழ்க்கையிலே சத்தம் இல்லாமல் சுமையையும் செலவையும் இந்த மின்சாரம் கட்டணத்தினுடைய உயர்வு ஏற்படுத்தி இருக்கிறது என்ற உணர்வு இன்னைக்கு கோட்டைக்கு போறாரு, ஏசி கார்ல, ரேஞ்ச் ரோவர்ல கார்ல போறாரு, நேரா போய் கோபாலபுரத்துல ஏசில அவருடைய மேக்கப் கலையாம உட்கார்ந்து இருக்கிற முதலமைச்சருக்கு எப்படி தெரியும்? அதுதான் இன்றைக்கு எங்களுடைய கேள்வி. அன்புக்குரியவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இன்றைக்கு இது போன்ற ஒரு அதாவது இன்டைரக்டான சுமைகளை நாம எப்படி எதிர்கொள்ள போறோங்கிறதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கு. இரண்டாவது என்ன சொல்றாரு? அண்ணா 1 கோடி பேருக்கு ஃப்ரீங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. என்னமோ இவங்களே அந்த 1 கோடி பேர்த்தை காப்பாத்துற மாதிரி. அந்த 1 கோடி பேருக்கு ஏன் சுமை இல்லை? அதிமுகவினுடைய தலைவி புரட்சி தலைவர் அம்மா வழங்கிய, அந்த எடப்பாடியார் வழங்கிய 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக இருப்பதாலே அந்த 1 கோடி பேர் இன்னைக்கு தப்பிச்சுட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு அந்த சாதனையை செய்யல. சரி, 1 கோடி இருக்கு, மீதி 1 கோடியே 21 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கே, வீடு இருக்கே, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாம் இந்த சுமையை தாங்கணும் இல்ல? என்ன ஒரு நல்ல விளக்கத்தை புரிஞ்சுக்க. அந்த 1 கோடி 21 லட்சம் பேர் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் சொன்ன அந்த 1 கோடி பேருக்கு விடுபடுறவங்களுமே இன்னைக்கு ஒரு தொழில்துறையில வேலை பார்ப்பாங்க, ஒரு மில்லுல வேலை பார்ப்பான், ஒரு சின்ன சிறு குறு தொழில் நிறுவனத்துல தினக்கூலியா தான் அவன் வேலைக்கு போவான். குடிசை வீட்டுல இருக்கவன் அவன் போய் அந்த முதலாளிகிட்ட சம்பள உயர்வு கேட்க முடியுமா? அந்த தொழில் நல்லாவா நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு 2,19,000 தொழில் இருக்கு. இன்னைக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் 35,000 நிறுவனம் இந்த ஸ்டாலின் அவருடைய ஆட்சியிலே மூடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த தொழில் நிறுவனங்களுக்கு போறவங்களா சம்பள உயர்வு கிடைக்காம அவங்க முதலாளிகிட்ட போய் சம்பள உயர்வு கேட்டா, கண்ணு நானால தொழிலே நடத்த முடியல, நலிவடைஞ்சு போச்சு, கரண்ட் சரியா வரமாட்டேங்குது, கரண்ட் பில்லு கூடிடுச்சு, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த மின்வெட்டு என்பது நாம போய் மின்சார ஆபீஸ்ல கட்டுற கரண்ட் பில்லுக்காக நாம இப்படி கத்தி கூப்பாடு போடவில்லை, நம்முடைய குறைகளை சொல்லி அளவில்லை. திமுகவினுடைய இந்த கேவலமான நிர்வாக சீர்கேட்டை எதிர்த்துத்தான் இன்றைக்கு இந்த மண்ணில் நின்று நாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அன்போடு தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கினியவர்களே, இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அதிமுக மேலையும் மத்திய அரசு மேலையும் பழி போடுறது நம்ம ஆளுகளுக்கு ரொம்ப கைவந்த கலை. யார் மேலைங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கேளுங்க, ஒண்ணு மத்திய அரசு சொல்லுவாங்க, இல்லன்னா அதிமுகனாலதாங்க. என்னடா அதிமுகனால பிரச்சனை உங்களுக்கு? இந்த உதவி திட்டம்ன்றதுல இவங்க கையெழுத்து போட்டனால தாங்க நாங்க வருஷம் இந்த கரண்ட் பில் ஏத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போச்சுங்க, இல்லன்னா நாங்க சத்தியமா ஏத்திருக்க மாட்டோம் ஸ்டாலின் சொல்ல. நான் அன்புக்குரிய இங்க இருக்கிற நடுநிலையாளர்கள், மாற்றுக் கட்சி நண்பர்கள், வணிக பெருமக்கள், அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், இந்த உதவி திட்டம் என்பது இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களையும் கையெழுத்திட வேண்டும் என்று மத்திய அரசு நிர்பந்தித்த போது ஒரே ஒரு சிங்க தலைவி சொல்லுகிறார், நான் சொல்லுகிற 3 கட்டளைகளுக்கு நீ படிந்தால் மட்டும்தான் அதிமுக உதவி திட்டத்திலே கையெழுத்து போடும். அம்மா சொல்லுங்கம்மா, என்ன திட்டமா? நானே மெட்ராஸ் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன்னு இங்க மத்திய அமைச்சர் உட்கார்ந்து இருந்தார். மீட்டிங்ல புரட்சி தலைவர் சொல்லுகிறார், நீ சொல்றிய 3 மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில்ல கூட்டிட்டு கையெழுத்து போடுன்னு சொல்றிய, அந்த கரண்ட் பில்ல கூட்டுறதுக்கு நான் தமிழ்நாட்டு மக்களுடைய முதலமைச்சராக இருக்கிற நானும் இன்னைக்கு அந்த எடப்பாடியார் அவர்களும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னதுக்கு பிறகுதான் அங்கே கையெழுத்து போடுறோம். 2வது ஒப்பந்தம், இங்க இருக்கிற விவசாய பெருமக்களுக்கு இலவசமாக கொடுக்கிற மின்சாரத்திலே எந்த குறையும் வரக்கூடாது, அவர்கள் பயன்படுத்துகிற மின்சாரத்திற்கு நான் மீட்டர் மாட்ட மாட்டோம் என்பதை நீ ஒத்துக்கொண்டே என்று சொன்னால் உன்னுடைய உதவி திட்டத்திலே நான் கையெழுத்து போடுகிறேன் என்று விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து ஏழைகளில் நடுத்தர மக்களினுடைய அன்றாட மின்கட்டணம் 3 மாதத்திற்கு ஒரு முறை உயர்த்த வேண்டும் என்று சொன்ன மத்திய அரசிடம் முடியாது என்று நெஞ்சை நிமிர்த்தி சொன்ன இயக்கம் அதிமுக, அதனுடைய முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை மாதிரி வெக்கம் இல்லாம மத்திய அரசோடு பணி, அதாவது வெளியில பாத்தீங்கன்னா எல்லா நாடகம் ஆடுவான், வெளியில எல்லா நாடகம் ஆடுவான் மத்திய அரசு எதுக்குற மாதிரி. மிஸ்டர் 29 பைசே 29 பைசேன்னு முதலமைச்சர் நம்முடைய பிரதமர் சொன்னாரே உதயநிதி ஸ்டாலின், இன்னைக்கு போய் நம்ம பிரதமர் சொல்ல வேண்டியதா, இந்த உதவி திட்டத்துல திமுக சேராது, நான் உதவி திட்டத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறேன்னு சொல்லிருக்கலாம்ல. நீட்டுக்கு எதிராக எத்தனை போராட்டம் நடத்தாங்க? நீட்டுக்கு எதிராக எத்தனை போராட்டம், எத்தனை மரணத்துல அரசியல்? ஏன்னா அதுல பூரா அரசியல் ஆதாயம் இருக்கு. 10% பேர் தான் டாக்டர் ஆகிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அந்த 10% பேருடைய பிரச்சனைக்கு நீ நீட்டை இவ்வளவு பூதாகரமாக எடுத்த நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரை பாதிக்கிற இந்த மின்கட்டண உயர்வுக்காக உதவி திட்டத்தை எதிர்த்து நீங்கள் போராடி இருக்க வேண்டுமா இல்லையா? சரியான அரசியல் ஆண்மை உள்ளவர் என்று சொன்னார். மத்திய அரசு சொன்ன இந்த உதவி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் என்று நீ போராட்டத்து களத்திலே வந்திருந்தால் உன்னை உண்மையான அரசியல்வாதி நாங்க ஒத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் வரமாட்டான். ஏன்னா நீட்டுல காசு வராது, கஜானாவுக்கு காசு வருமா?
அதனால போராடுவோம். இதுல என்ன ஆகும்? கஜானா காசு வருது. எவ்வளவு வருதுங்க? ஒரு வருஷத்துக்கு 36,000 கோடி வருது ஈபில மட்டும் நம்ம கட்டுற கரண்ட். அதை கொள்ளையடிக்கணும் கமிஷன் வாங்கி. அதனால வாயை பொத்திக்கிட்டு இருக்கான். சொத்து வரி ஏற்றிய போது இதே வாசியை தான் சொன்னா. சொத்து வரி ஏற்றும் போது என்ன சொன்னா? மத்திய அரசு ஏற்ற சொல்லிருச்சுங்க, அதனாலதாங்க நாங்க ஏத்தணும்னா. அதிமுக ஆட்சியிலும் பாஜகவோடு கூட்டணியில் இருந்த போது இதே மத்திய அரசு எங்களை சொத்து வரி ஏற்ற சொன்ன போது முடியாது என்று சொன்னவர் எடப்பாடியார். இதே போல கரண்ட் பில்லை ஏத்தணும்னு சொன்ன போது அண்ணன் எடப்பாடியார் உதவி திட்டத்திலே கையெழுத்து போட்ட பிறகு 4 ஆண்டு ஆட்சி இருந்தது. ஒரு முறையேனும் மின் கட்டணத்தை உயர்த்தி இருப்பாரா எடப்பாடியார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 4 வருஷம் நாங்க ஏத்தாம மத்திய அரசுக்கு எதிராக நெஞ்ச நிமித்தி நின்னமே. இன்னைக்கு 3 தடவை குப்புரி கடிச்சு காலில் விழுந்துட்டு அவனுக்கு பயந்து இன்னைக்கு மின் கட்டணத்தை ஏத்தி இருக்கேன். இதை விட ஒரு துப்பு கெட்ட அரசியல் இருக்குமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ஸ்டாலினுக்கும் கருணாநிதிக்கும் பெரிய பிரச்சனை என்னன்னா, டயலாக் நல்லா பேசுவான், நம்மளை ஏமாத்துற மாதிரியே பேசுவான், நம்மளும் ஏமாந்துருவோம். அவனோட விளைவுதானே இந்த 40க்கு 40 வெற்றி எல்லாம். கேட்டா என்ன சொல்லுவான்? இந்த அரசு சொன்னதையும் செய்யும், சொல்லாததையும் செய்யும். ஐயா, நீ சொல்லாததை செய்வங்கிறத நாங்க ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம். நீ சொத்து வரி, குப்பை வரி, குடிநீர் வரி, ஈபி கட்டணம் இத்தனையும் ஏத்தும் போதே நீ சொல்லாத பூரா செய்வன் எங்களுக்கு தெரியும் ராசா. நீ ஒன்னே ஒண்ணு சொன்னிய ராசா, அதை ஒண்ணு மட்டும் செய்யன்னு கேட்கிறாங்க. நீங்க மக்கள் என்ன சொன்னார்? 221 வாக்குறுதி நம்பர். திமுக காரங்க மறந்துருந்தா தயவு செய்து ஸ்டாலின் அவர்களுக்கு இங்க இருந்து எடுத்து சொல்லுங்க. 221 நம்பர் வாக்குறுதியில மாதம் ஒரு முறை மின் கட்டணம் நாங்க எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு அந்த வாக்குறுதி, அவர் சொன்ன அந்த வாக்குறுதியை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் நிறைவேற்றினால் நாங்கள் இப்படி ரோட்டில் நின்று இங்க இருக்கிற தாய்மார்கள் தன் பிள்ளைகளையும் வேலைகளையும் விட்டுக்கொண்டு அதிமுக இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற்று தந்துவிடாதா என்று ஏக்கத்தோடு வெயிலிலே நிற்கிறார்களே, இந்த போராட்டம் தேவை இருக்காது. ஏன்னா மாசம் ஒரு முறை கணக்கெடுத்தா ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் வருஷத்துக்கு மிச்சமாகுங்க. 5000 ரூபாய் மிச்சமாகும். அதை செய்வதற்கு என்ன கேடு ஸ்டாலினுக்கு? நீதான கொடுத்த 221 பக்கம் வாக்குறுதி ஒரு புக் நிறைய அடிச்சு கொடுத்தாங்க நம்மளை ஏமாத்துறது. அதுல 221 சொல்லியிருக்கே, அந்த சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு என்ன கேடு என்பதை தான் இன்றைக்கு அதிமுக இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய பெரியவர்களே, நீங்க சிந்தித்து பார்க்கணும். மிகப்பெரிய ஒரு நிர்வாக சீர்கேடு இங்க மின்துறையில நடக்குதுங்க. அதிமுக எவ்வளவு கரண்ட் எவ்வளவுக்கு கொடுத்து வெளியே வாங்குச்சோ அதை விட ஒரு மடங்கு அதிகம் கொடுத்து கரண்ட் வாங்குறான். இன்னைக்கு கடன் எவ்வளவு இருக்கு? 1,60,000 கோடி இந்த மின்கட்டண இதுல மின்சாரத்துறைக்கு கடன் இருக்கு. 36,000 கோடி வருமானம் வருது வருஷம். ஆனா கட்டுவதற்கு துப்பில்லை, இதை நிர்மாணிப்பதற்கு துப்பில்லை, நல்ல நிலக்கரி வாங்கி மின் தடையை சரி செய்வதற்கு துப்பில்லை. ஏன்னா ஏற்கனவே 2011 இன்றைக்கு ஆற்காடு வீராசாமி இந்த மின்துறை தான் திமுக ஆட்சியை கலைச்சது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், 2026 அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதற்கும் இதே மின்வெட்டும் மின்கட்டண உயர்வும் காரணமாக இருக்க வேண்டும். மக்கள் எடப்பாடியார் பக்கம் நிச்சயமாக வருவார். ஏன்னா இன்னைக்கு தொழில் புரியறவங்கள ரத்த கண்ணீர் விடுறாங்க. நிலை கட்டணம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா 100 கிலோவாட் இந்த கடையில தொழில் பண்றவங்க வாங்கிட்டா கரண்ட் யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் ஒரு கட்டணம். அது 7,000 ரூபாய் இருந்துச்சு அதிமுக ஆட்சி. எவ்வளவுங்க? 2 மாசத்துக்கு 7,000 ரூபாய் கட்டினா போதும். அவங்க என்ன தொழில் பண்ணாலும் பண்ணாட்டி 100 கிலோவாட் கரண்ட் வாங்கிக்கலாம். இன்னைக்கு அந்த நிலை கட்டணம் எவ்வளவு உயர்ந்து இருக்குன்னா 36,000 ரூபாய் உயர்ந்து 440% தொழில் செய்யறவன் தலையில இவன் கை வச்சிருக்கு. 7,000 எங்க இருக்கு? 2 வருஷத்துல 36,000 உயர்த்தி இருக்கிற இந்த நிலை கட்டண உயர்வு எங்க இருக்கு? நீங்க எண்ணி பார்க்கணும். 35% தொழில் செய்பவர்களுடைய மின் கட்டணம் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் எப்படி தமிழ்நாடு சிறந்த தொழில் மாநிலம் ஆகும்? எப்படி தொழில் செய்யறவர் லாபம் சம்பாதிக்க முடியும்? அன்பிற்கினிய பெரியவர்கள், இங்க இருக்கிற நண்பர்கள், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இதை இப்படியே நம்ம விட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைச்சுக்குவாருங்க? மக்களை தேர்தல் நேரத்திலே பணத்தை கொண்டு வாங்கிவிட முடியும் என்ற திமிரும் ஆணவமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்துவிடும். அந்த ஆணவ போக்கை அடக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக பொதுமக்களிடத்திலே ஒரு புரட்சி எழ வேண்டும். அந்த புரட்சியை தான் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அந்த புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே வந்திருக்கிற நீங்கள் தான் பரப்புரையினுடைய நாயகர்கள். நம்மளுக்கு ஊடகங்கள் அத்துறையும் ஊமையாகிவிட்டன. ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் இன்றைக்கு அதிமுகவுக்கு எதிராக தூங்கிக் கொண்டிருக்கிறது. மன்னிக்க வேண்டும், தூங்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பணத்திற்கும் அதிகாரத்திற்கும் திமுகவிற்கும் பயந்து ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் தூங்கிக் கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவர்களும் வளர்த்து இன்றைக்கு எடப்பாடியார் வழிநடத்துகிற இந்த இயக்கம் மக்களுக்காக நின்று மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் யூடியூப் சேனலா, இன்ஸ்டாகிராமா, பேஸ்புக்கா மாறும்.
கூடுற இடங்களில் எல்லாம் நம்முடைய குறைகளை பேசுவதை நிறுத்திவிட்டு எடப்பாடியார் காட்டிய வழியிலே இந்த இயக்கத்தை அடித்தட்டு மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். 4 ஆண்டு கால நல்லாட்சி எடப்பாடியார் தந்ததை ஒரு பக்கம் அவர்கள் இதய தராசிலே வைக்கட்டும். இந்த ஸ்டாலினுடைய 3 ஆண்டு கால ஆட்சியை இன்னொரு தட்டிலே வைத்து இதய தராசிலே எடை போட்டு தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பெழுதுகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. 2026 நிச்சயம் அந்த எடப்பாடியாரை முதலமைச்சராக்குவார்கள். நாம் செய்ய வேண்டிய ஒரே பணி, எங்கு சென்றாலும் எடப்பாடியார், எங்கு சென்றாலும் அதிமுகவுடைய ஆட்சியினுடைய சாதனை இருக்கிற பொதுமக்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன தவறு செய்தது அதிமுக 4 ஆண்டு கால ஆட்சியில? வீட்டுக்கு எதிராக 7.5 கொண்டு வந்து அதுக்கு தீர்வு தந்தது தப்பா? டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சது தப்பா? 2 தலை சிறந்த குடிநீர் இணைப்பு திட்டம், இன்னைக்கு நதிநீர் இணைப்பை, காவிரி முத்தாறு போன்ற இணைப்பை தந்தது தப்பா? அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து கொண்டு வந்தது தப்பா? கொரோனாவிலே இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலம், கொரோனா எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு எடப்பாடியாரை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று பாரத பிரதமரிடம் பாராட்டு வாங்கியது தப்பா? அடுத்த கட்டமாக இருக்கிற அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நல்ல கல்வி வேண்டும் என்பதற்காக ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது தப்பா? இங்கே சட்டக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி என்று தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி கொடுத்தது தப்பா? இந்தியாவிலேயே உயர்கல்வி அதிகமாக கற்கிற மாநிலம் அண்ணன் எடப்பாடி ஆண்ட தமிழ் மாநிலம் என்ற பெருமை வாங்கியது தப்பா? அதிகமாக தொழில் முதலீட்டை கொரோனா காலத்திலே ஈர்த்து என் தம்பிக்கும் தங்கைக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கியது தப்பா? எதை தப்பு என்று சொல்கிறீர்கள்? அன்புக்குரிய தமிழ் சமூகமே, சிந்தித்து பாருங்கள். யூடியூப்ல அரசியல் பண்றவன், இன்ஸ்டாகிராம்ல பேசி பேர் வாங்குறவன்லாம் இன்னைக்கு ஓட்டு வாங்க முடியாது. களத்துல நின்ற மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. திமுக காரன் பார்ல எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி அதிகாரியை விரட்டி சம்பாதிக்கலாம் நினைக்கிறான். இங்க இருக்கிற அதிமுக தொண்டன் எப்படி என் இயக்கத்தை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தி மக்களுக்கு நல்லது செய்யலாம் என்று யோசிக்கிற உண்மையான தொண்டர் இங்கே குழுமியிருக்கிறார்கள். இந்த தொண்டருக்கும் இதற்கெல்லாம் மூத்த தொண்டராக இருக்கிற எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கும் நிச்சயமாக இந்த தமிழ்நாடு ஆதரவு அளிக்கும்.